ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு ஷூ ரேக் வந்து ஆன்லைனில் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம், ஃப்ளிப்கார்ட்டில் தான். ஸோ அந்த பார்சல் வந்து வந்திருந்து. ஸோ அதை ஓப்பன் பண்ணி அன்பாக்ஸ் பண்ணி நம்ம வந்து அதை ஃபிட் பண்ண போகிறோம். அந்த வீடியோ தான் இதில் பார்க்க போகிறோம். இதான் நாங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ண ஷூ ரேக். இது எல்லாமே நமக்கு வந்து நம்ம தான் அசம்பிள் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இதில் பைப்பெல்லாம் எத்தனை இன்ச்சஸ்ன்னு அந்த மாதிரி எதுவுமே போடலை. ஸோ இதில் 3 கலர்ஸோட நேம் தான் போட்டிருக்காங்க. இதில் கலர்ஸ் எப்படின்னா, நமக்கு வந்து அந்த பிளாஸ்டிக்கில் தான் கலர்ஸ் இருக்கும், மற்ற மாதிரி இல்லை. நமக்கு வந்து பிளாக் கலர் பிளாஸ்டிக் வந்து பிளாக் கலர் இருக்குது, இல்லாமல் வந்து ப்ளூவும் பிங்க் கலரும் இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதில் வந்து 3 டைப்ஸான பைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ரொம்ப லாங்காக இருக்குது, இன்னொன்று கொஞ்சம் ஷார்ட்டு, அதை விட ஷார்ட்டாட்டும் 3 டைப்பாக பைப் கொடுத்துருக்காங்க. இந்த நல்லா நீளமாக இருக்குதுல்ல, அந்த பைப்பில் வந்து நமக்கு வந்து ஒரு 28 பைப்ஸ் இருக்குது. மற்ற மாதிரி இந்த பிளாஸ்டிக்லேயும் வந்து இதில் 4 இருக்குது, இல்லாமல் அதில் வந்து ஒரு 16 அந்த மாதிரி இருக்குது. ஸோ இதில் வந்து அந்த வளைவாக இருக்கிற பைப்பு வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்கக்கூடிய பைப்போட வந்து நம்ம கனெக்ட் பண்ணோம். எல்லாமே ஃபிட் பண்ணுறது அச்சு தான். ஸோ நம்ம வந்து குழந்தைங்க வீட்டில் இருந்தால் அவங்கக்கிட்ட கொடுத்து இந்த மாதிரி அசம்பிள் பண்ண சொல்லும்போது அவங்களுக்கும் கொஞ்சம் என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். அவங்க கொஞ்சம் யோசித்து இதை என்ன மாதிரி பண்ணணும்னு திங்க் பண்ணுவாங்க. ஸோ நான் இன்றைக்கி அச்சு வச்சு தான் ஃபிட் பண்ண வச்சுருக்கேன். மேக்ஸிமம் வந்து தான் ஃபிட் பண்ணால் இந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு பைப் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஃபஸ்ட்டு லேயர், 2 சைடு இருக்கக்கூடிய ஹேண்டில் இல்லாமல் இதில் வந்து நம்ம நீளமாக இருக்கும்ல, அந்த பைப் வந்து இதில் தான் கனெக்ட் பண்ணணும். இது ஒரு லேயரில் வந்து நீள பைப் வந்து ஒரு 4, இந்த பிளாஸ்டிக் வந்து 2 வச்சு ஃபிட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு லாங் பைப்பை ஒரு கனெக்டரில் வச்சு நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். கொஞ்சம் டைட்டாக ஃபிட் பண்ண வேண்டியது இருந்து, ஸோ அவனுக்கு முடியாததை வந்து நான் வந்து ஃபிட் பண்ணேன். இந்த மாதிரி தான் ஃபிட் பண்ணணும். இந்த மாதிரி எல்லா பைப்பையுமே வந்து நம்ம கனெக்ட் பண்ணோம். கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா ஃபைனலாக நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த வளையிறது வந்து இது வந்து ஸ்டாண்டோட ஃபஸ்ட்டு லேயர். ஸோ இதை வந்து நம்ம வந்து ஃபிட் பண்ணணும். இதில் மொத்தம் வந்து 5 லேயர்ஸ் வரும். ஸோ ஃபஸ்ட் லேயர் வந்து ஃபிட் பண்ணியாச்சு. இனி வந்து நமக்கு மீடியம் சைஸ் பைப் இருக்கும்ல, அந்த பைப் எல்லாமே வந்து நம்ம வந்து இதில் கனெக்ட் பண்ணி தான் இதை வந்து செட் பண்ணி வைக்கணும், ஸ்டாண்டு செட் பண்ணணும். இந்த மாதிரி தான் நம்ம எல்லாமே ஃபிட் பண்ணி வச்சுருக்குறோம். இனி நம்ம வந்து கனெக்ட் பண்ண வேண்டியதான் பாக்கி. அப்போ நம்ம ஷூ ரேக் வந்து ரெடி ஆகிரும். மீடியம் சைஸ் பைப்பை வந்து இந்த மாதிரி தான் ஒன்றுக்கு மேலே ஒன்றா வச்சு நம்ம வந்து கனெக்ட் பண்ணணும். இது வந்து நாங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ஆஃபரில் தான் ஆர்டர் பண்ணோம். இது வந்து 1000 rupees, இப்போ வந்து 1100க்கு இருக்கும். இந்த காசுக்கு இது ஒர்த்து தான். ஆனால் ரொம்ப இது என்ன சொல்லுது, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அந்த மாதிரிலாம் நான் சொல்ல மாட்டேன். ஸோ நம்ம 1000 ரூபாய்க்கு இது வந்து ஒர்த்து தான். இந்த மாதிரி தான் நம்ம வந்து இனி எல்லா லேயரையுமே ஃபிட் பண்ண போகிறோம். ஃபிட் பண்ணதுக்கப்புறமா அச்சுக்கு ஹைட்டுக்கு இது வந்துச்சு. நம்ம ஷூ ரேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னோட அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.